கிறிஸ்து நாமத்தில் உங்க அனைவரும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட பாடுவோம் அல்லேலூயா அப்படின்ற ப்ரோக்ராமுக்கு அனைவரையும் நான் வந்து வரவேற்கிறேன். ஸோ போன வாரங்கள் நீங்கள் வந்து பாடல்களை கேட்டு சாட்சிகளை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதே போல் இன்றைக்கு கூட உங்களோட நாங்கள் வந்து நிறைய பாடல்களை பாடி கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கு கூட நம்மிடையே வந்திருக்கிறவங்கள ஒரு விஷயம் உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்முடைய கீஸில் வந்துட்டு கீபோர்ட் வாசிக்கிறவங்க மிஸ்டர் டேனி. எப்படி இருக்கீங்க டேனி? எஸ் பை காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டுடே. யா தேங்க் யூ. ஓகே, அடுத்ததா நம்முடைய ஆனி இருக்காங்க. ஆனி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஓகே, அடுத்ததாக நம்முடைய சௌமியா இருக்காங்க. சௌமியா how are you? எப்படி இருக்கீங்க? Yes, I am good. By grace of God. அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காட்ஸ் கிரேஸ். அடுத்ததா நம்மளுடைய ஒரு புது நபர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ அவங்க பேட் இன்னைக்கு நமக்காக வாசிக்க இருக்கிறாங்க. அவங்க பேர் சாம். பிரதர் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபை நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டுடே. ஓகே, ஸோ நேர்களை நீங்கள் எல்லாருமே வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம். எங்களோட நீங்களும் பாடுவோம் அதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க. ஓகே டேனி, யா சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது விதமாக போக போகிறோம். அப்படியே லைக் எந்த மாதிரி போறீங்க? அதை நான் உங்களுக்கு அது சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் அது தெரியாது. நான் வந்துட்டு இந்த உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக வச்சுருக்கிறேன். பார்க்க போறோம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடவுளை ஆராதிச்சு ஒரு பாடல். என்ன பாடல் தெரியுமா? எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஃபேவரட்டான பாடல் பாடணும்னு இருக்கு. என்ன பாட்டு? எனது தலைவர் நேசுராஜன் அவருக்கு ஒரு பாடல். ஓகே ஓகே, அந்த பாட்டு பாடலாமா? யா பாடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கிட்ட இந்த பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எழுதி வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வேர்டில் என்ன பாட்டு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அந்த பாட்டை எங்களுக்கு இப்போ பாடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சௌமியா கிட்ட இருந்து போகலான்னு நான் நினைக்கிறேன். நல்லா குளிக்கிறேன். சௌமியா ப்ளீஸ் டேக் ஒன். எஸ். ஓகே, ஓபன் பண்ணலாமா? யா, என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் எங்களுக்கு. ஓகே, அழகு. 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 ஓகே, உங்களுக்கு நான் 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். அழகு அப்படின்ற வேர்ட்லேருந்து இப்போ நீங்கள் எங்களுக்காக ஒரு பாட்டு பாட. ஓகேக்கா, பாடிடலாமா? எடுத்துட்டீங்களா? எஸ். சூப்பர். அப்போ டேனி நீங்கள் ரெடியா? எஸ் நான் ரெடி. ஓகே, பாடிடலாம் சௌமியா நீங்கள். என்
உயர்ந்தவரே, அவரை போல ஒரு அழகுள்ளவர் யாருமே இல்லை. ஆமென். புறா கண்களுடையவர் இல்லையா? தலைமுடி சுருள் சுருளா இருக்கா. அந்த அழக நினைச்சாவே அந்த பாட்டு வந்துரும்க்கா. அழகானவர். ரொம்ப அருமையா அந்த அழகன்ற வார்த்தையில இருந்து சூப்பரான சாங் சொன்னீங்க. ஓகே, அடுத்தது ஆனி, நீங்க தான் சாங் சூஸ் பக்கத்துலயே வச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்க தான் சாங் சூஸ் பண்ண போறீங்க. ஐ மீன் வேர்ட்ஸ் சூஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? கரம். 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 ஓகே, அவருடைய கரம். ஓகே, இதுல இருந்து நீங்க ஒரு பாட்டு இப்ப எடுக்கணும். உங்களுக்கு நான் 5 செகண்ட் தரேன். சூஸ் பண்ணிட்டீங்களா? ரெடியா? ஓகே, நீங்க டேனி கிட்ட சொல்லிடலாம். அவங்க வந்துட்டு ரெடியா ப்ளே பண்ண ரெடியா இருப்பாங்க. ஓகே, சாங் சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகா டக்குன்னு சூஸ் பண்ணிட்டாங்க. பாடலாமா? பாடிடலாம். கரம் நீட்டே ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டே ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஓகே, கரம் அப்படின்ற வார்த்தையில உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா அப்படின்ற சாங் இன்னைக்கு வந்து பாடி இருக்கிறாங்க ஆனி. ஓகே, ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. இங்கே 100 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அடுத்து யாரு? நான் தானா? எஸ், நீங்களே தான். எடுங்க, குளிக்கி குளிக்கி எடுங்க. நல்லா கிளிக்கல. ஓகே, ஐ காட் இசைக்கருவி. வாவ். Oh, nice. இசைக்கருவி. ஓகே, கடலுடைய கையில இருக்கிற ஒரு இசைக்கருவியா இந்த பாடலாம் வந்து எனக்கு இசைக்கருவின்னு சொன்னதுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த பாடல் ரொம்ப பிடித்தமான பாடல். இசைக்கும் போது விரல் ரேகைகள் படுவதைப் போல் உம் குணங்கள் எனக்குள் வர வேண்டுமே. இதயத்திற்கு ஏற்றவன் இவன் என்று
கருவையா இருக்கு. ரொம்ப அழகான வரிகள் அவங்க பாடியிருக்கிறாங்க. அவருடைய கரத்துல இருக்கும்போது அழகாய் தெரியுமே அப்படின்னு சொல்லி பாலான எண்ணெயம் பயன்படுத்திட வல்லவர். ஸோ உடைந்து போன இசைக்கருவியா இருக்கலாம், இல்ல வந்து யூஸ்லெஸ்ஸான ஒரு இசைக்கருவியா இருக்கலாம். அதை வந்து மேன்மை பாராட்டக்கூடிய ஒவ்வொரு தகுதியும் கடல் நம்மளை அழகா தூக்கி மேன்மை பாராட்ட நிறுத்துவார். ஓகே, நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? அந்த முதல் லைன் பக்குவமாய் பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன், அந்த லைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்குவமாய் பத்திரமாய் என்னை பார்த்துக்கொள்பவர் நீரே. யாரும் அப்படி பார்த்துக்க மாட்டாங்க அவரை தவிர. உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன் கிட்ட அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உங்களால வாங்க முடியாது. ஆமா, அவங்க கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? ஏன்னா வந்து யாராச்சும் அவங்களுக்கு அதோட அருமை தெரியாதவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஏதாவது வீணா போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். அப்படியே நம்மளுக்கு கடை வந்து பக்குவமாய் பத்திரமாய் பார்த்துக்கணும். ஓகே, சரி. அடுத்து தானி அண்ணா, நீங்க தான் எடுக்க போறீங்க. எடுத்துடலாமா? ஓகே, எனக்கு வந்து ஒரு தாய் 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 அம்மா அம்மா. ஓகே, இப்போ இந்த தாய் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க எப்படி எடுக்க போறீங்க பாடல்? நாங்க நான் பாக்குறோம். இதுக்கு ஏத்த மாதிரி சாங் தான். ஓகே, எடுத்துட்டீங்க. ஓகே, போயிடலாமா? போயிடலாம். தாய் போல தேற்றினாரு இல்லையா? அவர் மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரு, கரம் பிடித்து அழைக்கிறாரு. அதாவது ஆனா நீங்க ஒரு விஷயம் தெரியும்னா, நம்மளோட வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தாய் கருவலை உருவாகிறதுக்கு முன்னாடி தெரிந்த தேவன் அவர் நமக்கு தாயுமாகவும் தகப்பனாகவும் இருக்கிறார் இல்லையா? ரொம்ப அருமையான பாடலை சூஸ் பண்ணீங்க டேனி, சூப்பர். நெக்ஸ்ட் கடைசி நம்ம சைடில் வந்து சாம் பிரதர் இருக்கிறாரு. அவர் என்ன சாங் சூஸ் பண்ண போறாரு, எனக்கு என்ன வேர்டு சூஸ் பண்ண போறாரு எனக்கு தெரியாது. ஓகே, லெட்ஸ் see. எனக்கு வந்திருக்கிற சாங் பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, இந்த வேர்ட்ல இருந்து நீங்க என்ன சாங் சூஸ் பண்றீங்க? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாடுவோம் ஹல்லேலூயா. பாடுவோம் ஹல்லேலூயா. ஓகே, நம்ம கடைசி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் பாட போறோம்னு நினைக்கிறேன். ஓகே, எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை இணைந்து கடைசியாக இந்த பாடல் மூலமா கர்த்தர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம்.
வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்றும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்றும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேவீரும் தீச்சூளை நடுவீரும். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சூப்பரா போச்சு. ஓகே, அல்லேலூயா அப்படின்ற வேர்ட் மூலயமா பாடும் அல்லேலூயா என்ற பாட்டை நம்ம வந்து பாடியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு கூட எங்களோடு சேர்ந்து நீங்களும் அநேக பாடல்கள் மூலயமா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துனீங்க. உங்களுக்கும் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கடவுள் நம்ம எடுத்தோம்னா சௌமியா, எந்த வார்த்தையிலுமே வந்து கடவுள் வந்து மகிமைப்படுவார். நம்ம ஒன்று பார்க்குறோம் இல்லையா, ஜெனசிஸ், யோவான், இதில் வந்து டக்குன்னு யார் சொல்கிறீங்க நான் யோசிக்கிறேன், கண்டுபிடிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்ததா? அதேதான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவனா இருந்தது. அப்போ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் தேவன் இருக்கிறார். அதுதான் நம்ம இப்போ கரெக்டாக பாடணும் இல்லையா? நீங்க என்ன வார்த்தை எடுத்தீங்க? அழகுள்ளவர். அழகு. தேவனாலே அழகுதான், இயேசு கிறிஸ்துனாலே அழகுதான். ஆமென். அப்படின்னா அப்போ அந்த வார்த்தையில தேவன் இருக்காரு. எக்ஸாக்ட்லி. நீங்க என்ன எடுத்தீங்க? எனக்கு கரம். கரம். கரம், அவருடைய கரம் தான் என்னால் வரைக்கும் நம்ம பாதுகாத்துட்டு இருக்கிறது. தேவன் அதுலயும் இருக்கிறாரு. நான் எடுத்தேன்னா இசைக்கருவி இல்லையா? இசைக்கருவி. அவருக்காக இசைக்கிறோம் இல்லையா? கரெக்ட். அவர் நம்மளை பயன்படுத்துறாரு இல்லையா? இவர் எடுத்தது தாய். தாய். தாய் என்ற ஒரு ஸ்தானத்துல கடவுள் நம்மளோட இருக்கிறாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஸோ தாய் என்ற ஒரு வார்த்தை எடுத்தாலும் அதுலயும் தேவன் இருக்கிறார். கடைசியா சாம் நீங்க எடுத்தீங்க என்ன வேர்ட் எடுத்தீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். ஓகே, அல்லேலூயான்ற வார்த்தையிலும் தேவனுக்கு மட்டும்தான் அந்த துதி கன மகிமை எல்லாவற்றையும் நம்ம செலுத்துறோம் இல்லையா? அதுக்காக தான் நம்ம பாடல்கள் பாடி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துறோம். அப்படின்ற அல்லேலூயா வார்த்தையிலும் நம்ம தேவன் மகிமைப்படுத்திருப்பாரு.
ஸோ இப்படியாக எல்லா எந்த வார்த்தை நம்ம எடுத்தாலும் அது தேவன் நம்மளோட இணைந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பாடல்கள் மூலயமாவோ வசனங்கள் மூலயமாகவோ நீங்கள் எங்கே போனாலும் தேவன் வார்த்தையின் மூலயமா நம்மளோட இணைந்து கொண்டு பேசிக்கொண்டே தான் இருக்கிறாரு. ஸோ அவரோட வார்த்தையை நம்ம வேதாகமத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு இல்லையா? நம்மளை அதாவது சோகமாக இருந்தாலும் வார்த்தை இருக்குது, சந்தோஷமாக இருந்தாலும் வார்த்தை இருக்குது, ஆங்ஷியஸாக இருந்தாலும் டிப்ரெஷனாக இருந்தாலும் அவருடைய வார்த்தை நம்ம படிக்கும் போது எல்லாத்தையுமே சொல்லணும். ஓகே, இன்றைக்கு கூட பாடும் அல்லேலூயா என்ற நிகழ்ச்சியில் எங்களோட இணைந்து நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீங்க. ரொம்ப சந்தோஷம். இதே போல் இந்த பாடல்கள் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சாட்சிகளுக்கும் இது உபயோகமாக இருந்தால் நீங்களும் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் ஸ்க்ரீனில் நம்பருக்கு. ஸோ இதே போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெஸ்ஸி, டேனியல், ஹெப்சி, சௌமியா, சுசானா, சாம். ஓகே, அது இதே போல நல்ல நிகழ்ச்சியில் பார்க்குறோம். உங்களிடம் விடைபெறுவது நாங்கள். பாய்.